இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட். growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் growth பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட அளவு தான் அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த இருக்கும். ஸோ அது வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவாகவும் க்ரோ ஆகும் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாண்ட growthல பாருங்க அப்ஜெக்டிவ்லி அப்சர்வ். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளருவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, ஓகே ஃபைன். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மெயின்லி குவாலிட்டேட்டிவ். ஏன் அப்படின்னா பிகாஸ் அவங்களோட கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெவலப்மெண்ட் ஃபுல்லாமே மைண்ட் வைஸ் டெவலப்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாண்ட growth பாருங்கள் டசன்ட் கண்டினியூ த்ரூ அவுட் லைஃப் ஸ்பேன். ஸோ growthன்றது எப்பயுமே இப்போ ஒரு 22 வரைக்கும் சில பேர் அவங்களோட growth இருக்கும். ஸோ அது வந்து லைஃப் லாங் வந்து growth வந்து கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு. ஸோ ஒரு மெச்சூரிட்டி வரைக்கும் தான் அந்த growth இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த மெச்சூரிட்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா growth வந்து அக்கர்